எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் எதுவும் கிடையாது. நான் வந்து வாழைக்காய் பிரியாணி தான் பண்ணியிருக்கிறேன். இது வீடியோ போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், போய் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து முட்டை குழம்பு, தயிர் வெங்காயம், இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல். நான்வெஜ் எடுக்கலை. அப்புறம் ஒரு கேள்வி கேட்கலாமா நம்ம? இப்போ ஆகஸ்ட் 15 சுதந்திரம், நம்ம ஆகஸ்ட் 15 சுதந்திரம் அடைஞ்சதை நம்ம எல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் கொண்டாடுவோம். அது வந்து எந்த ஆண்டு வந்து நம்ம நாடு வந்து சுதந்திரம் அடைஞ்சது, அது ஒரு கொஸ்டின். அப்புறம் பார்த்திங்கன்னா குடியரசு ஆனது எப்போ? சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம நாடு வந்து குடியரசு நாடுன்னு சொல்லி தெரிவிச்சிருப்பாங்க. அது குடியரசு ஆனது எப்போ அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா வர்ற ஆகஸ்ட் 15 நம்ம சுதந்திர தினம் கொண்டாட போகிறோம். இதெல்லாம் நம்ம கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு இந்திய குடிமகனாக நம்ம நாடு எப்போ அடைஞ்சிச்சு, எப்போ குடியரசு ஆனது அப்படிங்கிற டீட்டெயிலு படித்தவங்களும் சரி, படிக்காத பாமர மக்களும் சரி, எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். தெரியாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், பார்த்துக்கோங்க. தெரிஞ்சிருந்தால் ரொம்ப நன்றி நம்ம நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன லன்ச் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.